My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் யூஜி 2026ல எக்ஸாமினேஷன் சிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டெமோ வீடியோவை நம்ம இதில் பார்த்துடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எக்ஸாமினேஷன் சிட்டி சேஞ்ச் பண்ணுறது எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் த சிட்டி, எனக்கு வந்து சென்னையோ கோயம்புத்தூரோ நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க நீட் அப்ளை பண்ணும்போது. அந்த இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணணும், அல்லது சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், இல்லை எந்த சேஞ்சும் இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி எந்த விதமான வேலைகளும் செய்ய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம லாகினே பண்ணாமல் கூட விடலாம், அட்மிட் கார்டு நமக்கு வந்துடும். ஆனால் லொக்கேஷன் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கிறீங்க, அல்லது எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, 12th போர்டு முடிஞ்சிருச்சு, நீட் முடிஞ்சிருச்சு, நான் சொந்த ஊருக்கு போயிட்டேன், அல்லது நான் அப்ராடுக்கு போயிட்டேன், அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரியான அட்ரஸ் ஷிஃப்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இந்த டைமில் லாகின் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் அட்ரஸையும் கொடுத்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எக்ஸாமினேஷன் சிட்டி ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதனுடைய ஒரு சின்ன டெமோவை இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நீட் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் எக்கச்சக்கமான வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வரும். அந்த வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக உங்களுடைய மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸையும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷன் சிட்டியை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தலாம். இது என்டிஏனுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் சைடில் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சிட்டி அப்டேட் விண்டோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லாகின் பேஜ் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா எல்லாம் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது வரும். இதில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்த ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் அதனுடைய எக்ஸாமினேஷன் சிட்டி அந்த 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். 3 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம், ஆனால் இங்கே நம்ம 2 தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ரெசென்ட் அட்ரஸில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா. ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து வேறு ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸை மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் அந்த சிட்டியை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் வேறு ஸ்டேட்டுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ போயிருக்கீங்க அப்படின்னா அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது, சரிங்களா? அப்போ உங்களுடைய அட்ரஸ் அண்ட் என்ன சிட்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இதில் நீங்கள் லாங்குவேஜை தவிர, அதாவது கொஷின் பேப்பர் மீடியம், இந்த இடத்துல இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்கள், அந்த கொஸ்டின் பேப்பர் மீடியம் அப்படிங்கிறத நம்மளால இந்த டைமில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா? வி கேனாட் சேஞ்ச் த கொஸ்டின் பேப்பர் மீடியம், அதுக்குரிய ஆப்ஷன் கொடுக்கப்படலை. ஆனால் நம்ம அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ அட்ரஸ் ஒருவேளை நீங்கள் அப்ராடு போகிறீங்க, அப்ராடில் செட்டில் ஆகிட்டீங்க, எஸ்பெஷலி நீங்கள் துபாயிலையோ அல்லது அபுதாபிலையோ இந்த மாதிரி வேறு ஏதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கீங்க, யூஏயில் இருக்கீங்க அப்படின்னா அதை கண்ட்ரி கொடுங்க. வேறு கண்ட்ரினா அந்த கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஃபார் எக்ஸாம், இந்த எக்ஸாமினேஷன் சிட்டி அப்படிங்கிறது வந்து ரீசெட் ஆகிடும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாமினேஷன் சிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்ட் அகைன் செகண்ட் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சூஸ் பண்ண போகிறீங்க. ஒருவேளை வெளிநாடுகள்லேயே எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க அப்படின்னா அவுட் சைடு இந்தியா கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அல்லது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேறு சிட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய எந்த சிட்டியோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் எதுவோ அதை கொடுத்துருங்க, செகண்ட் சாய்ஸ் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் விண்டோ அப்படிங்கிறது வரும். இங்கே உங்களுடைய கன்ஃபர்மேஷன் விண்டோவில் நீங்கள் எந்த சாய்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அங்கே இப்போ ப்ரெசென்ட்டாக கொடுத்த ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும், இல்லைனா பழைய அட்ரஸே காமிப்பாங்க. அண்ட் அகைன் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன, செகண்ட் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்தலாம். ஒருவேளை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எடிட் சாய்ஸஸ் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒன் சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி டேட் அண்ட் டைமோட அந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. அண்ட் உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் சிட்டி என்ன, செகண்ட் சிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்களே வந்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் எக்ஸாமினேஷன் சிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். எனக்கு எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை லாகின் பண்ணியிருந்தாலும் எதையும் நீங்கள் மாற்றாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் வராது. பட் என்னுடைய சஜஷன், நீங்கள் அதை லாகின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. பேசாமல் ப்ரிப்ரேஷன் பார்ட்டில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வரக்கூடிய ரீநீட் எக்ஸாமினேஷனில் நீங்கள்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல மருத்துவ கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.